நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீங்க ஆசீர்வதிக்காட்ட நான் போகவே மாட்டேன். அடம்மா என்ன பண்றான்? ஆண்டவரை பிடித்து கொண்டு செபிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டு சமூகத்துல சில காரியங்களை, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதித்தால் தான் விடுவேன்ப்பா, ஆசீர்வதிக்கணும், நல்லதை கேளுங்க, வேண்டாததுக்கெல்லாம் போய் ஆண்டவரே இதை செஞ்சாதான் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆண்டவர் செஞ்சிருவாரு. பின்னால நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால எதை கேட்டாலும் தேவ சித்தத்தின்படி கேளுங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி, ஆண்டவரே இது உமக்கு சித்தமானா எனக்கு வாய்க்கணும், இதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. அப்படி கேட்கணும்னா நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய உள்ளம் எல்லாமே நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்தால்தான் நம்ம அப்படி உரிமையாய் கேட்க முடியும். அல்லேலூயா. இப்போ அப்பாட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, என்னை விடு, மணியாவது, பொழுது விடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் கேட்கல. அதுக்கப்புறமா இவன் கிட்ட கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அப்ப சொல்றான், என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. ஆனா உலகப்பிரமான அப்பா கிட்ட சொன்னா என் பேர் ஏசான் போய் சொன்னான். அல்லேலூயா. ஆனா பரம தகப்பன்கிட்ட சொல்றான், என் பேர் யாக்கோபு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேலாய் உன்னை மாத்துகிறேன்னு சொல்லி அவன் பேரை மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்து கடந்து போகிறார். ஆசீர்வதித்த அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பேர் வைக்கிறான். அல்லேலூயா. ஏன் பெனியேல்னு பேர் வச்சான்? ஆண்டவரை நான் முகமுகமாய் பார்த்து நான் உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.